जे भक्तं तत्त्वा आराधक जानी। இந்த ஹரே கிருஷ்ண பிரபுஜி படிக்கவா பிரபுஜி? படிங்க. இந்த மூன்று ஆளுநர்களும் சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு எல்லா உயிர் வாழிகளாலும் வழிபடத்தக்கவர்கள். நான்காவது தத்துவம் ஸ்ரீ கதாதர பிரபு அவர்களை வழிபடுவராக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பொருளுரை: ஸ்ரீ பக்தி சித்தார்த்த சரஸ்வதி தாக்கூர் தமது அனுபாஷ்ய உரையில் பஞ்ச தத்துவத்தின் உண்மையை பின்வருமாறு விளக்குகிறார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவே பரம எஜமானர் என்பதையும், நித்யானந்த பிரபுவும் அத்வைத பிரபுவும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக உள்ள போதிலும் அவர்களும் எஜமானர்களே என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுளாவார். நித்யானந்த பிரபுவும் அத்வைத பிரபுவும் அந்த முழுமுதற் கடவுளின் தோற்றங்கள். எனவே அவர்கள் அனைவரும் விஷ்ணு தத்துவ முழுமுதற் கடவுளை பிரிவை சார்ந்தவர்கள். அவர்கள் எல்லா உயிர்வாழிகளிலும் வழிபடத்தக்கவர்கள். பஞ்ச தத்துவத்தில் உள்ள மீதி இரண்டு தத்துவங்களும், அதாவது கதாதரால் பிரதிநிதிக்கப்படும் சக்தி தத்துவமும், ஸ்ரீ வாசரால் பிரதிநிதிக்கப்படும் ஜீவ தத்துவமும் முழுமுதற் கடவுளை வழிபடுவர்களாக உள்ளனர். இந்த இரண்டு தத்துவங்களும் பகவானின் தெய்வீக அன்பு தொன்றில் நிச்சயமாக ஈடுபடுவதால் இருவரும் ஒரே பிரிவில் வைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பஞ்ச தத்துவங்களை நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்ப கவிராஜர் விளக்கிட்டு இருக்கிறாரு. அதுல மூன்று நபர்கள் வழிபடத்தக்கவர்களா இருக்கிறாங்க எல்லாருனாலையும். மூன்று நபர்கள் அப்படின்னு சொல்றதை விட நம்மளால 5 பேருமே வழிபடத்தக்கவர்கள். நாம அந்த 5 பேரையுமே வழிபடணும். அதனாலதான் நம்ம ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பஞ்ச தத்துவ மந்திரத்தை நம்ம உச்சாடனம் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்றோம். அதுல 5 பேருக்குள்ளேயுமே அந்த நிலைகள்ல வேறுபாடு இருக்கு. அதுல சைத்தன்யர் சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படின்றதுனால அவர் எல்லாருனாலையும் வழிபடத்தக்கவராக இருக்கிறாரு. அத்வைதரும் நித்யானந்தரும் அவருடைய அம்சங்களா இருக்கிறாங்க, அதாவது விஷ்ணு தத்துவ அம்சங்களா இருக்கிறாங்க. அதனால அவர்களும் வழிபடத்தக்கவர்கள். ஆனா அவர்கள் சைத்தன்யரை வழிபடுகிறார்கள். அப்புறமா கதாதரர் சைத்தன்யரை வழிபடக்கூடியவரா இருக்கிறாரு. கதாதரர் யாரு? அவருடைய சக்தி தத்துவமா இருக்கிறாரு. எஸ்பெஷலி கதாதரருங்கிறது ஸ்ரீ ராதாராணியே கதாதரரா வந்தார். ஸோ பகவானுடைய அந்த இன்ப சக்தியினுடைய ஒரு அவதாரம். அப்புறமா ஸ்ரீவாசர் அப்படிங்கிறவர் பக்தி தத்துவம், பக்தரான ஒரு தத்துவம். ஆரம்பிச்சு 7 சொல்ற பக்கம் வந்திருக்கு. எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணி? ஸோ ஸ்ரீவாசருங்கிறவர் பக்த தத்துவம். ஸோ அவர் இந்த 4 பேரையுமே வழிபடக்கூடியவரா இருக்கிறாரு. நாம இந்த 5 பேரையுமே வழிபடக்கூடியவங்களா இருக்கிறோம். ஓகே. ஸ்லோகம் 16. ஸ்ரீவாசாதி ஜத கோடி கோடி பக்த கண சுத்த பக்த தத்துவ மத்தியே தாசபார கணன. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீவாச தாகூரின் தலைமையில் பகவானின் எண்ணிலடங்காத தூய பக்தர்கள் உள்ளனர். அவர்கள் கலங்கமற்ற பக்தர்கள் என்று அறியப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 17. கதாதர பண்டிதாதி பிரபுர சக்தி அவதார அந்தரங்க பக்த கரி கணன ஜாகர. பிரபு படிக்கிறேன் பிரபு. கதாதர பண்டிதரின் தலைமையிலான பக்தர்கள் பகவானின் அந்தரங்க சக்தியின் அவதாரமாக கருதப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் பகவானின் தொண்டில் ஈடுபட்டுள்ள அந்தரங்க பக்தர்கள் ஆவர். பொருளுரை: 16 மற்றும் 17வது ஸ்லோகங்களின் தொடர்பில் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தம்முடைய அனுபாஷ்ய உரையில் பின் வருமாறு விளக்குகிறார். அந்தரங்க பக்தர்களையும் களங்கமற்ற அல்லது தூய பக்தர்களையும் அறிவதற்கென்று குறிப்பிட்ட அறிகுறிகள் உள்ளன. களங்கமற்ற பக்தர்கள் அனைவரும் சக்தி தத்துவங்கள் அல்லது பகவானின் சக்திகள் எனப்படுகின்றன. அவர்களில் சிலர்
மாதுரிய அன்பில் நிலை பெற்றுள்ளனர். மற்றவர்கள் பிள்ளை பாசம், நட்புறவு, சேவகம் ஆகியவற்றில் உள்ளனர். நிச்சயமாக அவர்கள் அனைவரும் பக்தர்களே. ஆயினும் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாதுரிய அன்பில் ஈடுபட்டுள்ள பக்தர்கள் அல்லது சக்திகள் மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக காணப்படுகின்றனர். இவ்வாறாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுடன் மாதுரிய அன்பில் உறவு கொள்ளும் பக்தர்கள் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரவின் மிகவும் அந்தரங்க பக்தர்களாக கருதப்படுகின்றனர். பகவான் நித்யானந்த பிரபு மற்றும் பகவான் அத்வைத பிரபுவின் தொண்டில் ஈடுபடுபவர்கள் பொதுவாக வாத்சல்ய, சக்கிய, தாசிய, சாந்த உறவுகளை கொண்டுள்ளனர். அத்தகு பக்தர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் பெரும் பற்றுதலை வளர்க்கும் போது அவர்களும் மாதுரிய அன்பில் இருக்கும் பக்தர்களின் நெருங்கிய வட்டத்திற்குள் இருக்கின்றனர். பக்தி தொண்டில் இந்த படிப்படியான முன்னேற்றம் ஸ்ரீ நரோத்தம தாச தாகூரால் பின் வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. கௌரராங்க பலித ஹபே புலக சரீரே ஹரிஹரி பலிதே நயனே பபே நீர ஆரகபே நிதா இச்சாதேர ரகுணா. பிரபு நீங்களே படிச்சிருக்க. சாரி குரு. ஹரே கிருஷ்ணா பிரபு. டிரான்ஸ்லேஷன் படிங்க, கீழே படிங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. சைத்தன்ய மகாபிரபுவின் பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் எனது உடல் புலங்காங்கிதம் அடைவது எப்போது? ஹரே கிருஷ்ணா திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் தாரை தாரையாக கண்ணீர் வருவது எப்போது? நித்யானந்த பிரபு என் மீது கருணை கொண்டு பௌதிக இன்பத்திற்கான எல்லா ஆசைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பது எப்போது? பௌதிக இன்பத்திற்கான ஆசைகளின் எல்லா கலகங்களிலிருந்தும் எனது மனம் முற்றிலுமாக விடுபடுவது எப்போது? அப்போது மட்டுமே விருந்தாவனத்தை புரிந்து கொள்வது எனக்கு சாத்தியமாகும். ரூப கோஸ்வாமி மற்றும் ரகுநாத தாச கோஸ்வாமியால் தலைமை தாங்கப்பட்ட 6 கோஸ்வாமிகளின் உபதேசங்களிடம் நான் பற்றுதல் கொள்ளும் போது மட்டுமே ராதாகிருஷ்ணரின் மாதுரிய பிரேமையினை புரிந்து கொள்வது எனக்கு சாத்தியமாகும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கான பக்தி தொண்டின் மீதான பற்றுதலால் ஒருவன் உடனடியாக பரவச நிலைக்கு வருகிறான். அவன் நித்யானந்த பிரபுவிற்கான தனது அன்பை வளர்க்கும் போது பௌதிக உலகத்திற்கான எல்லா பற்றுதலிலிருந்தும் விடுபடுகிறான். அச்சமயத்தில் அவன் பகவானுடைய விருந்தாவன லீலைகளை புரிந்து கொள்வதற்கான தகுதிகளை பெறுகிறான். அந்த நிலையில் 6 கோஸ்வாமிகளின் மீதான தனது அன்பை அவன் வளர்க்கும் போது ராதாகிருஷ்ணருக்கு இடையிலான மாதுரிய பிரேமையினை அவனால் புரிந்து கொள்ள முடியும். இவையே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடனான நெருங்கிய உறவில் ராதாகிருஷ்ணருக்கான சேவையில் ஒரு பக்தன் மாதுரிய அன்பிற்கு உயர்வு பெறுவதற்கான பல்வேறு நிலைகளே ஆகும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ கவிராஜர் கதாதர பண்டிதருடைய ஒரு நிலை என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. கதாதரர் பகவானுடைய மொத்த சக்தியின் தத்துவமா வந்து இருக்கிறார். அந்த சக்தியில வந்து பொதுவா, அதாவது பக்தருக்கும் பகவானுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்தினுடைய ஒரு சக்தி நிலை, அதை பத்தி தான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுல 5 விதமான ரசங்கள் இருக்கு. அதுல வந்து மாதுரியம் வந்து உயர்ந்ததா வந்து கருதப்படுது. யாரெல்லாம் வந்து கதாதர பண்டிதருடைய ஒரு வழிகாட்டுதலை பின்பற்றி அவரை வந்து பின்தொடர்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பகவானுடைய அந்த மாதுரிய லீலைகள்ல வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு பக்தர்களா ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இங்க கவிராஜர் வந்து சொல்றாரு. ஸோ பக்தி தொண்டுல வந்து எல்லாமே வந்து உயர்வானதுதான், தாழ்வானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ரசங்கள்ல எதுல நமக்கு வந்துட்டு இன்பம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது அதுலயும் பேதம் எதுவும் இல்லை. அது ஒருத்தவங்களுடைய அந்த ஒரு உணர்வு நிலையில வந்து இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் உள்ள ஒரு வித்தியாசம். என்ன, சிலருக்கு வந்து நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில அவங்க அதிக ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் இல்லையா? சிலருக்கு வந்து பெற்றோர் பிள்ளை அந்த ஒரு உணர்வு நிலையில அவங்க அதிக ஆனந்தத்தை உணர்றதா அவங்க உணரலாம். பட் யார் யார் எந்த ஒரு உணர்வு நிலையில அதிகமான ஆனந்தத்தை உணர்றாங்களோ அதுல வந்து எதுவுமே தப்பும் கிடையாது, அது தாழ்வானதுன்னு கிடையாது. அவங்க தாராளமா அந்த உணர்வு நிலையிலேயே அவங்க தங்களை வந்து தொடரலாம். அதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. ஆனா இயல்பா வந்து நமக்கு வந்து என்னன்னா
அந்த மாதுரிய அன்புல வந்து நமக்கு வந்து அதிகமான ஒரு ஆனந்தம் இருக்கிறத நம்ம லௌகீக நிலையில கூட நம்ம வந்து உணரலாம் இல்லையா? லௌகீகமான அன்புல கூட வந்து அந்த மாதுரியத்துலதான் வந்து அதிகமான ஒரு ஆனந்தத்தை நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அப்ப அந்த மாதுரிய அன்பு ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்கும்? அந்த ஆன்மீக உலகத்திலையும் மாதுரிய அன்பு ஆனது அன்லிமிட்டடா வந்து இருக்கு. அப்போ அந்த மாதுரிய அன்பை வந்து ஒருத்தர் எப்படி அடைகிறது அப்படின்னு கேட்டா, இந்த கதாதரருடைய இந்த வழிமுறையை ஒருத்தர் பின்பற்றுறதுனால, அவருடைய அந்த பரம்பராவை ஒருத்தர் வந்து பின்பற்றுறதுனால என்ன ஆக முடியும்? அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ராதாகிருஷ்ணருக்கான அந்த உன்னதமான அந்த மாதுரிய அன்பை அவர்னால வந்து வளர்த்துக்க முடியும். சோ அந்த பக்தர் வந்து இந்த சாதனா பயிற்சியை வந்து செய்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து சட் கோஸ்வாமிகளுக்கு மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த பஞ்சதத்துவால வந்து கதாதரர் மேல ஒரு ரொம்ப பெரிய ஒரு பற்றைய அன்பை வந்து வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க வந்து விருந்தாவனத்துக்கு மேல மிகப்பெரிய ஒரு அன்பை வளர்த்துக்கிறாங்க. அந்த விருந்தாவனத்திலையும் ராதா ஷியாமசுந்தருக்கு மேல ஒரு உன்னதமான ஒரு அன்பை வளர்த்துக்கிறாங்க. அப்போ அந்த நிலையில அவங்க ராதா ஷியாமசுந்தருடைய அந்த மாதுரிய லீலைகள்ல வந்து இவங்க சேவை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து உயர்றாங்க. யாரு கதாதரரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க. ஸோ அதுதான் இங்க கவிராஜர் வந்து சொல்றார். ஓகே, ஸ்லோகங்கள் 18, 19. जा सबलाया प्रभुर नित्य विहार, जा सबलाया प्रभुर कीर्तन प्रचार, जा सबलाया करेन प्रेम आस्वादन, जा सबलाया तन करे प्रेमदान. படிக்கப்பட்டு அந்தரங்க பக்தர்கள் அல்லது சக்திகள் எனப்படுவோர் அனைவரும் பகவானுடைய லீலையில் நித்திய சகாக்கள் ஆவர். பகவான் அவர்களுடன் இணைந்த நிலையில் மட்டுமே சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக அவதரிக்கின்றார். அவர்களுடன் இணைந்துதான் மாதுரிய பிரேமையின் ரசத்தினை சுவைக்கின்றார். அவர்களுடன் இணைந்துதான் பிரேமையினை மக்களுக்கு விநியோகிக்கின்றார். பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்தம் பிரபுபாதாக்கு ஜெய். தூய பக்தர்களையும் அந்தரங்க அல்லது ரகசிய பக்தர்களையும் வேறுபடுத்தி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தம்முடைய உபதேசாமிர்தத்தில் வளர்ச்சிக்கான படிப்படியான பாதையினை பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார். ஆயிரக்கணக்கான கர்மிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பக்குவமான வேத ஞானத்தில் நிறைவேற்றுள்ளானோ அவனே மிக சிறந்தவன். அத்தகைய சான்றோர்கள் மற்றும் தத்துவ அறிஞர்களுக்கு மத்தியில் பௌதிக பந்தத்திலிருந்து உண்மையான முக்தியை பெறுபவன் மிகச் சிறந்தவன். அவ்வாறு உண்மையான முக்தியடையும் பல்வேறு நபர்களுக்கு மத்தியில் புருஷோத்தமன் முழுமுதற் கடவுளின் பக்தனாக இருப்பவன் மிகச் சிறந்தவன். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மீது அன்பு கொண்டிருக்கும் அத்தகு பல்வேறு தெய்வீக நபர்களில் கோபியர்கள் மிகச் சிறந்தவர்கள். அந்த கோபியர்களில் ஸ்ரீமதி ராதிகா மிக மிக சிறந்தவள். எவ்வளவு ஸ்ரீமதி ராதிகா பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவளோ அவ்வாறே சியாமகுண்டம் ராதா குண்டம் என்று அறியப்படும் அவளது குண்டங்களும் கிருஷ்ணோத்தமன முழுமுதற் கடவுளுக்கு மிக பிரியமானவை. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் தமது அனுபாஷ்ய உரையில் 5 தத்துவங்களின் இருவர் சக்திகள் சக்தி தத்துவம் என்றும் இதர மூவர் சக்திமான்கள் சக்திமான் தத்துவம் என்றும் கருதுகின்றார். களங்கமற்ற பக்தர்கள் அந்தரங்க பக்தர்கள் ஆகிய இருவருமே கிருஷ்ண உணர்வில் சாதகமான விதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கிருஷ்ண உணர்வு எந்த ஒரு தத்துவ அனுமானத்தினாலும் பல்நோக்கு செயலினாலும் களங்கம் அடையாததாகும். அவர்கள் அனைவரும் தூய பக்தர்கள் என்று அறியப்படுகின்றனர். அவர்களில் மாதுரிய பிரேமையில் ஈடுபட்டவர்கள் மாதுரிய பக்தர்கள் அல்லது அந்தரங்க பக்தர்கள் என்று கூறப்படுகின்றன. வாத்சல்ய சக்கிய மற்றும் தாசிய அன்பின் சேவைகள் மாதுரிய பிரேமையில் உள்ளடங்கியுள்ளன. எனவே அந்தரங்க பக்தர்கள் ஒவ்வொருவரும் பகவானின் தூய பக்தர்கள் என்பது தமது மகாபிரபு தனது உடனடி விரிவாகிய நித்யானந்த பிரபுடன் தமது லீலைகளை அணிவிக்கின்றார்.
காரோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு ஆகிய அவரது 3 புருஷ அவதாரங்களும் அவரது தூய பக்தர்களும் சங்கீர்த்தன இயக்கத்தை தொடங்குவதற்காக எப்போதும் அவருடன் வருகின்றனர். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. ஸோ அதாவது இப்ப அந்த சக்தி தத்துவங்களை வந்து விளக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சக்தி தத்துவங்கள்ல 2 விதமான சக்தி இருக்கு. ஒண்ணு வந்து அந்தரங்க சக்தி, இன்னொன்னு வந்து ஜீவசக்தி, இல்ல அது நடுத்தர சக்தின்னு சொல்லலாம். இதுல இந்த அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது தான் கதாதரர் இல்ல ராதாராணி. ராதாராணி தான் கதாதரரா வர்றார். ஸோ குறிப்பா சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை வந்து அவர் வந்து பரப்புறது யார் கூட வந்து பரப்புறாரு? அந்தரங்க பக்தர்களோட வந்து அனுப்புறாரு. அந்தரங்க பக்தர்கள் அப்படின்னு சொன்னா இத வந்து 2 வழியில வந்து எடுத்துக்கணும். அந்தரங்க பக்தர்கள் அப்படின்னு சொன்னா பகவானுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு சகாக்கள்னு வந்துட்டு சொல்லலாம். இன்னொன்னு வந்து ராதாகிருஷ்ணர் லீலையில வந்து அந்த ஒரு மாதுரிய அன்பு பரிமாற்றத்தை செய்யக்கூடிய அந்த பக்தர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அப்படித்தான் வந்து பிரபுபாதர் வந்து விளக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 விதத்திலையுமே வந்து நம்ம இந்த அந்தரங்க பக்தர்களை நம்ம வந்து பிரிக்கலாம். அதுல இதே ஸ்லோகத்துல சொல்றார், அவருடன் இணைந்துதான் மாதுரிய பிரேமையின் ரசத்தினை சுவைக்கின்றார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய நெருக்கமான அந்த சகாக்களோட சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாவே அந்த பிரேமையின் சுவையை அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நாம சங்கீர்த்தனத்துல இந்த கிருஷ்ண பிரேமையை கொடுப்பதற்கான சக்தி அதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, பிரேமையை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரேமையை வந்து ஏற்படுத்துற மாதிரி இல்ல அந்த பாவத்தை உருவாக்குற மாதிரி ஒரு மந்திரத்தை சொன்னா அப்படின்னு சொன்னாதான் பிரேமை வரும். இது என்ன சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொன்னா எப்படி பிரேமை வரும் அப்படின்னு வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விருந்தாவன்ல சிலர் வந்து ராதேஷாம் 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 சொல்லியே வந்து சேன் பண்ணக்கூடியவங்க வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ராதேஷாம் அப்படின்னு சொன்னா ராதா கிருஷ்ணர் அப்படிங்கிற டைரக்டான அந்த ஒரு மாதுரிய நிலையில வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு நிலையை வந்து குறிப்பிடக்கூடியது. அப்போ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ராதேஷாம் ராதேஷாம் ஜெபம் பண்ணா நம்ம வந்துட்டு அந்த மாதுரிய அன்பு உடனடியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ராதேஷாம்னு சொல்றதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பா பகவானுடைய பெயர் தான். ஆனா சாக்ஷாத் அந்த ராதேஷாமே வந்து என்ன இருக்கிறாங்க, இங்க சைத்தன்ய மகாபிரபுவும் கதாதரருமா வந்து இந்த ஹரிகிருஷ்ணா மகாமந்திரத்தை தான் உலகத்துக்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுக்கு புதுசான ஒரு வழிமுறையை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும்? அதுலயும் குறிப்பா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராதேஷாம் தான் வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர்ஸ். அப்போ அந்த மாஸ்டர்ஸோடைய பேரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் இல்லாம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. அதுலயும் குறிப்பா வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து ராதாராணியினுடைய ஒரு சர்வெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பரம்பராவுடைய ஒரு மூடு. அதனாலதான் வந்துட்டு நம்ம காலையில சம்சாரதாவா அந்த பாடல் நம்ம படிக்கும்போது அதுல 6வது பாடல் வந்து என்ன சொல்லுது, நீ கொஞ்சயூனோ பதிகேலி சீதை யாயாலி யுக்தி அபேக்ஷணீயா தத்ராதி தாக்ஷாத் ஆதிவல்லபாஷ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணரவிந்தாம். நிகுஞ்ச யூனோ ரதிகேலி சித்து. இந்த நிகுஞ்சங்களுக்குள்ள வந்துட்டு ராதாகிருஷ்ணர் பண்ணக்கூடிய அந்த லீலைகள்ல என்னுடைய ஆன்மீக குரு என்ன பண்றாரு, அவங்களுக்கு அங்க அந்த கோபியர், அதாவது முக்கியமான அந்த பிரதானமான அந்த கோபியர்களுக்கு கீழே என்னுடைய ஆன்மீக குரு என்ன பண்றாரு, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பணிவிடை செய்து அந்த லீலை சிறப்பா நடக்கிறதுக்கு வந்துட்டு சேவை பண்றாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆன்மீக குருவை நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறதா அந்த பாடலுடைய அர்த்தம். அப்ப
அப்போ நம்மளுடைய பரம்பராவுடைய ஒரு இலக்கே வந்து என்னன்னா, அந்த மாதிரி ராதா சியாம சுந்தருக்கு வந்துட்டு மாதுரி அன்புல வந்து சேவை பண்றதுதான் நம்மளுடைய அந்த உன்னதமான இலக்கே நமக்கு. அந்த இலக்க ஒருத்தர் வந்து எப்படி அடையணும் அப்படிங்கிறத அதே ராதா சியாம சுந்தர் என்ன பண்றாங்க, கௌரங்க மகாபிரபுவாவும் கதாதரராவும் வந்து தோன்றி நமக்கு அதை வந்து கத்துக் கொடுக்குறாங்க. என்னன்னு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திர உச்சாடனத்தின் மூலமா நம்ம என்ன அடைய போறோம், அந்த ராதா சியாம சுந்தருக்கு மீதான ஒரு பிரேமையை நம்ம வந்து அடைய போறோம். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, புதிதாக ஒரு மந்திரத்தை நம்ம வந்து உருவாக்க தேவையில்லை. இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கே அந்த பூர்ண சக்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம வந்து சிக்ஷாஷ்டகம் செமினார் நம்ம கொடுக்கும்போது கூட அதுல இதுதான் வந்து ரொம்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, அந்த 8 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்துல பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம்னு சொல்றாரு? ஏன்னா அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனத்தை சொல்றதன் மூலமா முக்கியமான 7 பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத அந்த முதல் ஸ்லோகத்திலேயே வந்து சொல்றாரு. என்ன அது சிக்ஷாஷ்டகத்தோடைய முதல் பாட்டு என்னது, சேத்தோ தர்ப்பணமா ஜனம் பவமகாம் தாவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேயக கைரவ சந்திரிகா விதரணம் வித்யா வது ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாம் ருதஸ்வாதனம் சர்வாத்மஸ்மபணம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஸ்லோகத்துல இந்த ஹரிநாமத்தை வந்து சொல்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான 7 பலன்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அதே மாதிரி 8வது பாடல்ல ஆஸ்லீஷ்யவா இதரதாம் ஆஸ்லீஷ்யமாம் வினஷ்டுமா அதர்சனா மர்மகதாம் கரோதுவா யதா ததாவா விதகாதிலம் கூட மத்ரான நாதசு சயேவ நாபரக. அந்த ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு பிரேமை நிலையை ஒருத்தர் வந்து அடையிறாரு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்றாரு. எதனால, இந்த நாம சங்கீர்த்தனத்தினால. சோ அந்த நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணுது, நமக்கு வந்துட்டு அந்த பிரேமையை வந்து வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தின் மூலமாவே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மிக உயர்ந்த உன்னதமான அந்த ஒரு பலனான அந்த மாதுரிய ரசத்தை நம்ம வந்து அடைய முடியும். அததான் இங்க சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணி காமிக்கிறாரு, அந்த உன்னதமான அந்த மாதுரிய ரசத்தை சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தர்களோட அந்தரங்க பக்தர்களோட நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமா அவர் வந்து அந்த ஆனந்தத்தை அடையிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த நாமத்துல அந்த ஒரு மாதுரிய ரசத்தினுடைய உன்னதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுல நமக்கு முதல் நம்பிக்கை வேணும், இந்த மந்திரத்துல அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும். சோ இங்க பிரபுபாதர் வந்து எப்படி வந்து ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா அது வந்து ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத பிரபுபாதர் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான கருமிகளுக்கு நடுவுல யார் வந்து உயர்ந்தவர், வேத அத்தியனங்களை பண்ணவர் உயர்ந்தவர். அந்த வேத அத்தியனம் பண்ணவங்களையும் யார் வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பக்தனானாங்களோ அவங்கதான் வந்து உயர்ந்தவங்க. அந்த மாதிரி வந்து பக்தனான பல பேர்ல யார் வந்து மாதுரிய அன்பை வளர்த்துக்கிட்டாங்களோ அவங்க வந்து உயர்ந்தவங்க. அந்த மாதிரி பகவானுக்கு மேல மாதுரிய அன்பு வளர்த்துக்கிட்டவங்கல 8 கோபியர்கள் முக்கியமானவங்க. அந்த 8 கோபியர்கள்லயும் முக்கியமானது ஸ்ரீமதி ராதாராணி. சோ அது மட்டும் இல்லாம ராதாராணியினுடைய அந்த குண்டமான ராதா குண்டம் அதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானதுன்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் வந்து நமக்கு சொல்றாரு.
ஸோ அந்த ராதா குண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேமையின் குளம். ஏன்னா அங்கதான் வந்து தினமும் ராதாகிருஷ்ணர் தங்களுடைய மத்தியான லீலைகளை வந்து நடத்துறது உண்டு. மத்தியான நேரத்துல அங்க அந்த ராதா குண்டத்துக்கு போய் கிருஷ்ணர் போட்ல போவாரு. நிறைய வந்து லீலைகள் வந்து நடப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு எப்பயாவது ராதாராணி கூட வந்து கிருஷ்ணர் வந்து சண்டை போட்டாரு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, ராதாராணிக்காக வந்துட்டு அந்த ராதா குண்டத்திலேயே காத்திருப்பாரு. ஏன்னா எப்படினாலும் ராதாராணி இங்க வந்து ராதா குண்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த குண்டத்திலேயே வந்து பல நாள் வந்து காத்திருப்பாராம். இன்னைக்கு வந்து பார்த்துடலாமா, இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. எப்பயாவது வந்து கோச்சுக்கிட்டாங்க ராதாராணி அப்படின்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கிருஷ்ணர் முன்னாடி வரமாட்டாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அங்க அந்த ராதா குண்டத்துல வந்து உட்காந்து எப்போ ராதாராணி வருவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு பாக்குறது எல்லாமே வந்து ராதாராணியா தெரியும். அங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, கல்லு எதை பார்த்தாலும் அவருக்கு வந்து ராதாராணியா தெரியும். என்ன பண்ணுவாரு, இதை பார்த்து வந்துட்டு அந்த பக்கம் ராதா அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஓடுவார். அப்புறமா பார்த்தா அது வெறுமனையே ஒரு மரமா இருக்கும். இந்த பக்கமா வந்து ராதா தெரியுற மாதிரி இருக்கும். அப்ப ராதாராணி தேடி அந்த பக்கமா ஓடுவாங்க. பார்த்தா அது வந்து வெறும் தூணா இருக்கும். இப்படி அந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையிலையுமே ராதாராணி இருக்கிற மாதிரி தெரியுமா. அது மட்டும் இல்லாம அந்த ராதாராணி வந்து அவங்களுக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுமா. உடனே வந்து கிருஷ்ணன் நினைச்சுக்கு வரான், ஓ ராதா வந்து எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறா, ஆனால் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இலையில தெரியக்கூடிய அந்த ராதாராணியினுடைய அந்த ரூபம் எப்படி வந்து பாவனைகள் செய்தோ அதை பார்த்துட்டு இவரு வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே ஆடிட்டு இருப்பாரு. அதை பார்த்து சில கோபியர்கள்லாம் என்னாச்சு கிருஷ்ணனுக்கு தனியா வந்து இப்படி புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறானே, ஆடிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு கோபி வந்து கிட்ட வந்து கேட்டான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு. நான் என்ன பண்றேன், நான் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கிட்ட இருந்து, என்னோட குரு கிட்ட இருந்து. யாரு உன் குரு, இங்க யாருமே இல்லையே. அது உனக்கு கணக்கு தெரியாது, என் குரு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. சரி யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு இலையில ராதாராணி தெரியுறத வந்து காமிக்கிறாரு அந்த கோபிக்கு. இவங்கதான் என் குரு, நான் இவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபிக்கு மனசு தாங்கல. என்னது, ராதாராணியோடைய பிரிவு தாங்காம இப்படி கிருஷ்ணன் வந்து ஒரு இலையில கூட ராதாராணியை பார்த்து வந்து ஆஹ் புலம்பிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் அந்த கோபி வந்து ராதாராணி கிட்ட சொல்லுவாங்க, ஓ ராதே, வந்து சாமசுந்தரனை வந்துட்டு நீ மறந்துட்டு நீ வாடு இங்க இருக்க. ஆனா சாமசுந்தரன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, அங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொன்ன உடனே ராதாராணிக்கு கோவம் பயங்கரமா வந்துடும். அப்ப என்னைய விட்டுட்டு வேற யாரு கூட வந்து சேர்ந்து பழகிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி உடனே ராதாராணி கேட்டாங்க, யார் அப்படி வந்து ரொம்ப பெரிய ஒரு டான்ஸரா அவங்க கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு. அதுவா, அவனுடைய குரு யாருன்னு கேட்டா நீ வந்து அசந்துருவ அப்படின்னு. யாரு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, அது நீதான் ராதே அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சொல்ற, நான் அவனுக்கு எப்ப நான் கத்துக் கொடுத்தேன், நான் எதுவும் கத்துக் கொடுக்கலையே, நான் இங்க எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கோபி சொல்லுவாங்க, இல்லம்மா, உன்னுடைய அந்த பிரிவு தாங்காம கிருஷ்ணன் வந்து என்ன பண்றான், பாக்குற ஒரு இலையில எல்லாம் கூட வந்துட்டு நீதான் இருக்கிறன்னு நினைச்சு பார்த்துட்டு அந்த இலைய பார்த்துட்டு பைத்திய மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். நீ போய் தயவுசெய்து வந்து போய் பேசு அப்படின்னு சொன்ன உடனே ராதாராணிக்கு மனசு தாங்காது. என் ஸ்ராமன் அந்த மாதிரி வந்து பண்றானா அப்படின்னு சொல்லி ராதாராணி வந்து அங்க குடு குடுன்னு ஓடுவாங்க ராதா குண்டத்துக்கு. போய் பார்த்தா அங்க கிருஷ்ணர் தனியா பேசிட்டு ஆடிட்டு இருப்பாரு. அதை பார்த்து ராதாக்கு வந்துட்டு பயங்கர மனசே உருகிடும். ஐயோ என் கிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து என்னுடைய பிரிவு தாங்காம வந்து இப்படி பண்றானா அப்படின்னு சொல்லி அப்புறம் ராதாராணி வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. இது நடந்தது ராதா குண்டத்துல. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள். ஸோ அதனாலதான் கிருஷ்ணருக்கு வந்துட்டு ராதா குண்டம் ரொம்ப ரொம்ப பிரியமானது. கிருஷ்ணருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ராதா குண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரியமானது. அதெல்லாம் நம்ம அங்க உட்காந்து இதை வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய லீலைகள். அந்த இடத்துல ராதையினுடைய கருணையை அடையணும், ராதாரணியினுடைய கருணையை அடைவதற்கான ஒரு இடம் அது. அதனால அங்க உட்காந்து நம்ம இந்த மாதிரியான ராதாகிருஷ்ணனுடைய உன்னதமான லீலைகளை கேட்டு நம்மளும் ஆனந்தப்படலாம். நம்ம இந்த மாதிரி வந்து ஆனந்தப்படுறத பார்த்து ராதாராணியும் ஆனந்தப்படுவாங்க. ஆனா ஸ்லோகங்கள் 20, 21. சேய் பஞ்ச தத்துவமேலே
பிருத்வி ஆசியா பூர்வ பிரேம பாண்டாரேர முத்ரா உக்காடியா पासे मिली लूटे प्रेम करे आस्वादन जत जत पिए कृष्णा पाटे अनुक्षण. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணருடைய குணங்கள் தெய்வீக பிரமையின் கிடங்காக கருதப்படுகின்றன. கிருஷ்ணர் அவதரித்த போது பிரமையின் அந்த கிடங்கு கிருஷ்ணருடன் நிச்சயமாக வந்தது என்ற போதிலும் அப்போது அது மூடி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது பஞ்ச தத்துவ சகாக்களுடன் வந்தபோது அவர்கள் அந்த மூடியினை உடைத்து கிருஷ்ணருடைய தெய்வீக அன்பை சுவைப்பதற்காக அந்த கிடங்கினை சூறையாடினார். அதை எந்த அளவிற்கு அவர்கள் சுவைத்தனரோ அந்த அளவிற்கு அதற்காக தாகம் அவர்களிடம் அதிகரித்தது. பொருளுரை: ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மகாவதா இன்யவதாரா என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் சாஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரே என்ற போதிலும் வீச்சுற்ற கீழ்நிலை ஆத்மாக்களின் மீது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காட்டிலும் அவர் அதிக கருணை கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியான முறையில் இங்கிருந்த போது ஒவ்வொருவரும் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். சரணம் அடைபவனுக்கு எல்லா பாதுகாப்பையும் வழங்குவதாக வாக்குறுதியும் அளித்தார். இருப்பினும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சகாக்களுடன் பூமிக்கு வந்தபோது அவர் எந்த பாகுபாடும் இன்றி தெய்வீக பிரமையினை எளிமையாக விநியோகித்தார். புருஷோத்தமரான முழு முதற் கடவுளை தவிர வேறு எவராலும் அந்த பரம புருஷருக்கான அந்தரங்க அன்பினை விநியோகிக்க முடியாது என்பதால் பகவான் சைத்தன்ய சாஷாத் ஸ்ரீ கிருஷ்ணரே அன்றி வேறு யாரும் இல்லை என்பதை ஸ்ரீ ரூப கோஸ்வாமியால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இப்ப நம்ம பார்த்த அந்த ராதா குண்டம் வந்து 5000 வருடத்துக்கு முன்னாடி ராதா ராணியினாலேயே சுயமா வந்து உருவாக்கப்பட்டது. அந்த குண்டமானது பல காலங்களா அது வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த இடமே வந்து ரொம்ப காடா, ஏற்கனவே அது வந்து காடா தான் இருந்தது. அதுக்கப்புறமா பல வருடங்கள் யாருமே அந்த பக்கம் வராம அது இன்னும் வந்து ரொம்ப காடா மாறிடுச்சு. அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்தபோது ராதா குண்டம் எங்க இருந்ததுன்னு கண்டே பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு காடா வந்து இருந்தது. ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவர் தான் சாட்சாத் கிருஷ்ணருங்கிறதுனால அவருக்கு தெரியும் எங்க வந்து குண்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அந்த குண்டத்தை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, மூடி வைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய சகாக்களோட போய் அதெல்லாம் உடைச்சு அந்த ராதா குண்டத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் தன்னுடைய பக்தர்களோட வந்து குளிச்சிருக்கிறார். அந்த கிடங்கினை சூறையாடினர். அதை எந்த அளவிற்கு அவர்கள் சுவைத்தனரோ அந்த அளவிற்கு அதற்கான தாகம் அவர்களிடம் அதிகரித்தது. சுவைத்தனர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப அந்த குண்டத்துல பலவிதமான லீலைகள் பண்ணிருப்பாங்க இல்லையா. சூறையாடி இருக்கிறாங்க. சுவைத்தனர்கள் அப்படின்னு சொன்னா அந்த குளத்துல பலவிதமா ஓகே டைரக்ட், அதாவது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே அவர் என்ன வேணா பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து ராதா குண்டத்துல நிறைய அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. நம்ம மரியாதையா 3 மூங்கு போட்டுட்டு வெளியில வந்துடணும். ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்தபோது அந்த குண்டமே வந்து முழுவதுமா வந்து கவர் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மகாபிரபு அதை வந்து எடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ராதாராணியினுடைய கருணையை நம்ம வந்து அடையணுங்கிறதுக்காக தான் மகாபிரபு அதை வந்து திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு ஸ்நானம் பண்ணக்கூட முடியல அப்படின்னு சொன்னா, இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டு இந்த ராதா குண்டத்தை கண்டுபிடிக்கல. சைத்தன்ய மகாபிரபு அந்த ராதா குண்டத்தை கண்டுபிடிச்சது எதுக்கு அப்படின்னு சொன்னா,
ஏன் இங்க பிரபுபாதர் பொருளுரையில சைத்தன்ய மகாபிரபு மகா வதன்யாய அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் இதனாலதான் நமோ மகா வதன்யாயன்னு அழைக்கப்படுறாரு. யாரு எவருன்னே தெரியாது. இன்னைக்கு தான் வந்து பக்திக்கு வந்திருக்கலாம். அவர் இன்னும் எவ்வளவு நாள் பக்தி பண்ணுவார்னு யாருக்கு தெரியும். ஆனா சைத்தன்ய மகாபிரபு அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட வந்து இந்த ஆஹ் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, இந்த குண்டத்தை எல்லாருக்குமாக வந்து திறந்து வைக்கிறார். ஏன்னா சிலர் நம்மளுடைய குரூப்லயே வந்து, அதாவது இஸ்கான்லயே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராதா குண்டத்துல வந்து குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை அது இல்லை. நம்ம வந்து குளிக்கலாம் அப்படிங்கிறத விட குளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆஹ் நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஒரு மிஷன்ல வந்து வந்திருக்கிறோம். அந்த ஒரு மிஷனை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளும் இருக்கிறோம். அப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய நோக்கம் என்ன? எவ்வளவோ கட்டுண்ட ஜீவாத்மாக்களை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பகவான்கிட்டையும் பிரபுபாதர்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு விருப்பம். அப்போ அதே மாதிரிதான் அவருடைய சீடர்களா இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணணும், இத பலருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அதுதான் மகாபிரபு விரும்புறாரு. அதுக்காக தான் இந்த குளத்தை வந்து சரி பண்ணி திரும்ப எல்லாருமே வந்து இந்த குளத்துல குளிக்கிற மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சேவையை வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது வந்து அவ்வளவு தூரம் ஈஸியான ஒரு வேலை இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலத்துல பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ அதனால ஒருத்தர் அதிகமா வந்து விளம்பரங்களை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அந்த விளம்பரங்கள் மூலமா அவருக்கு வந்துட்டு நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதையும் தாண்டி ஒரு தூய பக்தர் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பகவான் வந்து பண்றாரு. அந்த ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாட்டினாலும் நேரடியா வந்து மாதுரிய இன்பத்தை, அந்த ஒரு அனுபவத்தை சுவைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸ்லோகம் 22. புனக புனக பியா ஹய மகாமத்த நாசே கந்தே ஹசே கயா ஜெய்சே மதமத்த. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்ரீ பஞ்ச தத்துவர்கள் மீண்டும் மீண்டும் நடனமாடி பிரேமையின் அமிர்தத்தை எளிமையாக பருகச் செய்தனர். அவர்கள் ஆடினர், அழுதனர், சிரித்தனர், பைத்தியம் போன்று பாடினர். இவ்வாறாக அவர்கள் அந்த பிரேமையினை விநியோகித்தனர். பொருளுரை: ஆடல் பாடலில் உண்மையான அந்த அர்த்தங்களை மக்களால் பொதுவாக புரிந்து கொள்ள முடியாது. கோஸ்வாமிகளை விளக்கிய ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் கூறுகிறார்: கிருஷ்ணோர் கீர்த்தன கான நர்த்தன பரவ். சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது சகாக்களும் வெளிப்படுத்திய இந்த ஆடல் பாடலை அவர்கள் மட்டுமின்றி அடுத்த தலைமுறையில் வந்த 6 கோஸ்வாமிகளும் பின்பற்றினர். தற்போதைய கிருஷ்ண பக்தி இயக்கமும் அதே கொள்கையினை பின்பற்றுகின்றது. ஆகவே எளிமையான முறையில் பாடுவதாலும் ஆடுவதாலும் நாங்கள் உலகமெங்கிலும் நல்ல வரவேற்பினை பெற்றுள்ளோம். இருப்பினும் இந்த ஆடல் பாடல் பௌத்திக உலகத்தை சார்ந்ததல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவை யாவும் உண்மையில் தெய்வீக செயல்களாகும். ஆடுவதிலும் பாடுவதிலும் ஒருவன் எந்த அளவிற்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனால் தெய்வீக பிரேமையின் அமிர்தத்தை சுவைக்க இயலும். ஹரே கிருஷ்ண பிரபு. பஞ்சதத்துவம் வந்து இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை எப்படி வந்து கரைத்தேற்றினாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லாரையும் ஏதாவது ஒரு வேத சடங்குல வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வேத சடங்குல அவரை வந்து ஈடுபடுத்துறாரு. அப்போ அந்த நபர் வந்து
எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து பகவானுடைய நாமத்தை சொன்னா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து நினைக்கலாம். ஆனா ஆஹ் யாராவது ஒருத்தரை வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஸோ அப்படி கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்போம். அதனால வந்து பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது அந்தந்த ஜீவாத்மாவுடைய பொறுப்பு. அந்த ஜீவாத்மாவுக்கு ஒருவேளை பகவானுக்கு மேல வந்து அன்பு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறதான் ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, தன்னுடைய டிவோட்டிஸ் கூடலோடய வந்து போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த பஞ்ச தத்துவங்களுடைய முக்கியமான கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வர்ணாசிரம கொள்கையை வந்து திரும்ப கொண்டு வரணும். இல்ல வர்ணாசிரமத்துல வந்து எங்க 9 மணிக்கு மேல ஜெனரல் ரூல்ஸ் இருக்கு, அது எல்லாருக்குமே வந்து தெரியும் இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி. கடைசியில வந்து எல்லாமே யாருக்கு போக போகுது, அந்த பசங்களுக்கு தான் போக போகுது. யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால ஆஹ் அவரவர்களுடைய உடைமை அவரவர்களுக்கு வந்துட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஆடுறாங்க பாடுறாங்க பைத்தியம் போல நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரி பல அறிகுறிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒருத்தர்கிட்ட எப்படி வந்து தோன்றும், எப்படி இந்த போன்ற அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கு வந்து பொதுவாகவே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஃபோனில் ஏதாவது வந்துட்டு ஒரு செய்தியோ இல்லை ஃபோன் காலோ வந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஸோ அதனால வந்து பதிலுக்கு பதில் பழி வாங்குறது அப்படிங்கிற ஒரு சுபாவம் இல்லாமல் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை படித்த நபர்கள் அவர்கள் கூட வந்து என்ன பண்ணணும், இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும். ஓகே, பதம் ஸ்லோகம் 23. பாத்ரா பாத்ரா விசார நாகி நாகி ஸ்தான ஜெய் ஜாவா பாய தாரா தானா கரே பிரேமதான. பிரேமையை விநியோகம் செய்கையில் சைத்தன்ய மகாபிரபுவும் அவரது சகாக்களும் எவர் தகுதி வாய்ந்தவர் எவர் தகுதியற்றவர், எங்கு விநியோகம் செய்ய வேண்டும் எங்கு விநியோகம் செய்யக்கூடாது போன்ற எந்த நிபந்தனைகளையும் வைக்கவில்லை. எங்கெல்லாம் வாய்ப்பை பெற்றனரோ அங்கெல்லாம் பஞ்ச தத்துவத்தின் உறுப்பினர்கள் பிரேமையின் விநியோகித்தனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொருளுரை படிக்கும். அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் பிராமணர்களாக ஏற்று அவர்களுக்கு சந்நியாசம் அளிப்பதை அயோக்கியர்கள் சிலர் நிந்திக்கின்றனர். அவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கத்திற்கு எதிராக பேசும் அளவிற்கு தைரியம் கொண்டுள்ளனர். ஆனால் பிரமையை விநியோகிக்கையில் அதை பெறுபவர்கள் ஐரோப்பியர்களா, அமெரிக்கர்களா, இந்துக்களா, இஸ்லாமியர்களா முதலியவற்றை சிந்திக்க கூடாது என்பது இங்குள்ள அதிகாரபூர்வமான கருத்தாகும். கிருஷ்ண பக்தி இயக்கம் எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் பரப்பப்பட வேண்டும். அவ்வாறு வைஷ்ணவர்களாக மாறுபவர்கள் பிராமணர்கள், இந்துக்கள் அல்லது இந்தியர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக ஏற்கப்பட வேண்டும். பூமியின் தளத்தில் உள்ள எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் தமது நாமம் பரவ வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விரும்பினார். எனவே சைத்தன்ய மகாபிரபுவின் வழிமுறை உலகெங்கிலும் பரவும் போது அதனை அரவணைக்கும் நபர்களை வைஷ்ணவர்கள், பிராமணர்கள், சந்நியாசிகள் என்று ஏற்கக்கூடாதா?
பொறாமை கொண்ட அயோக்கியர்களால் இது போன்ற முட்டாள்தனமான வாதங்கள் சில சமயங்களில் எழுப்பப்படுகிறது. ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. பஞ்ச தத்துவத்தினால் வழங்கப்பட்ட கொள்கைகளை நாங்கள் உறுதியுடன் பின்பற்றுகிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, ஸோ இங்க கவிராஜர் என்ன சொல்றாரு, ஒரு சில காலம் அங்க சாந்திப்பூர் அத்வைத ஆச்சாரியனுடைய வீடு இருக்கிற இடம் சாந்திப்பூர். அங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த ஒரு உறுதியை வந்து எடுத்துக்கிறார். அதாவது தன் விருந்தாவனம் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. பட் ஆனா நேச்சுரலாவே வந்துட்டு பகவான் சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து என்ன வேணா வந்து பண்ண முடியும். இது போன்ற ஒரு நம்பிக்கையை பகவானுக்கு மேல ஒருத்தர் வந்து வளர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்போ வந்து பகவானுக்கு மேல அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து வளர்க்குறோமோ அப்பதான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிருஷ்ண பக்தியை வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம வந்து பர்மிஷன் கேட்க தேவையில்ல. யார்கிட்டையும் வந்து நம்ம விநியோகம் பண்ணல. எந்த ஒரு கடமையும் நமக்கு வந்து இல்லை. ஜஸ்ட் நம்ம நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தெளிவான ஒரு மனநிலையை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நிகழ்ச்சியில அனைவருக்கும் பிரசாதத்துக்கான ஒரு சேவையை நம்ம ஏத்துக்கணும். இல்ல வைஷ்ணவர்களுக்கு எங்கேயாவது வந்துட்டு நல்லா நம்ம சேவை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்படின்னா அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ பகவான் நம்ம கூடயே இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா வீட்லயே கோழி வளர்ப்போம். அந்த கோழி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கோழி வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 முட்டையாவது போடும். அந்த கோழி குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் என்ன பண்ணும், அங்கேயே வந்து சுத்தி சுத்தி அது வந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த தாய் கோழி என்ன பண்ணும், அது வந்து அவங்கள வந்து விட்டுட்டு இது தனியா வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கும். ஆனா எப்ப அந்த மேல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கழுகு அது வந்து ஸ்ட்ராங்கா அந்த மேல பறக்கக்கூடிய பருந்து என்ன பண்ணுது, தன்னுடைய இறை இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுது, அது வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிருது. ஆனா அந்த தாய்க்கோழி அந்த கழுகு கூடயும் வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கு. அது வந்து ஜெயிக்க முடியுமா முடியாதோ அது ரெண்டாவது பட்சம். ஆனா கழுகு வந்து பாம்பையும் தோக்கடிக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வந்து தகுதியற்றவர் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு வாட்டி வந்து படிச்சுட்டு இந்த பர்போட்டும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ரொம்ப டாக்டர் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி? யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் பிருந்தாவனம் 3 வாட்டி போயிருக்கேன் பிரபு. ஆனா 3 வாட்டி காலையும் வைக்க விடல, குளிக்கவும் அலோவ் பண்ணல. தண்ணி எடுத்து தலையில தெளிச்சிட்டு பாட்டில்ல தீர்த்தம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வந்தேன் பிரபு. உங்க பேர் என்ன மாதாஜி? என் பேர் சாரதி தேவிதாஸ். ஓ, இனிஷியேட்டட் டியூட்டியா நீங்க? ஆமா பிரபு. எங்க இருக்கிறீங்க? மறைமலை நகர் பிரபு, மறைமலை நகரா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், வெரி குட். தீவநகர் பேர் கூட போயிருக்கேன் 2 ட்ரிப்பு. ஒரு ட்ரிப்பு எங்க பக்திவிகாஸ் மகாராஜோட வியாச பூஜைக்கு போயிருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.